ஷேக் மீரான், நீங்க நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு எங்களுக்கு அது இதெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு மாத்திரை இருக்கு பாய், மாத்திரை போட்டாலே நாங்கள் 8 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்குது, 2 தடவை 3 தடவை ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதில் வந்து பயணமும் பண்ணுறாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருந்தாக மாறாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து, தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து நமக்கு இயற்கையாக வந்து நம்முடைய எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம நிறைய டைம் கிடைக்கிறது, அதே போல் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு அதில் வந்து ஒரு செயற்கையாக ஒரு சக்தி நம்ம கிடைக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஆரோக்கியம் கிடையாதுங்க. இதில் பயணம் செய்யக்கூடிய நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் உடனடியாக அதை விட்டு நிறுத்திடுங்க. காரணம் என்ன அப்படி சொன்னால், ஒரு காலம் வரும் உங்களால் வந்து தாம்பத்தியத்துடைய ஆசை கூட உங்களுக்கு வராது. அதான் நான் சொல்கிறது 60 வயசு 70 வயசுக்கு மேலே இல்லைங்க. நீங்கள் இதை சின்ன வயசுலேருந்து போடுற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 35 வயசு 40 வயசுலேயே உங்களுக்கு தாம்பத்தியத்து மேலே சுத்தமாக விருப்பம் இல்லாமல் போய் அப்படின்னா வந்து ஒரு வெறுப்பான செயலாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து டிடாஃபில் சில்டினாஃபில்ங்கிற காம்பினேஷன் 50 mgல விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா டிடாஃபில்ங்கிறது 10 mgல விற்கிறாங்க. அது கொஞ்ச நாள் நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா அதில் பவர் இருக்காது. அப்புறம் அடுத்த 60 mg நீங்கள் போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா நேராக 100 mg தான் விற்கிது. அப்போ 100 mg போட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு பவர் கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்து அது 2ஆக போடலாம், 1.5 மாத்திரை போடணும் அப்படின்னு கூட்டிகிட்டே போகும்போது ஒரு காலம் வரும், மாத்திரை போடலன்னா உங்களுக்கு வந்து வேலையே செய்யாது, உங்களுக்கு வந்து எரெக்ஷனே கிடைக்காது, விரைப்பு தன்மையே கிடைக்காது. அதே போல் வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஆசையே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், இன்னைக்கு மாநாச்சல் சொல்கிற இந்த இயற்கையான பொருள்கள் வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான வாடிக்கையாளர்கள் மட்டுமில்ல, சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கி இருக்கு. 1000க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு வந்து குழந்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கையான கம்பெனிங்கிறதுக்கு இதோட பெரிய ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ட 13 நாடுகளில் உள்ளவங்க அங்கேயே இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட் 13 நாடுகளில் உங்களுக்கு நேரடியாக கேஷ் ஆன் டெலிவரி கூட கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் 50க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம தினசரி வந்து DHL மூலிமா FedEx மூலிமா கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13 வருஷமா 18 வருஷமா குறைஞ்ச ஒரு 5-6 வருஷமா குழந்தை இல்லாதவங்களாம், குழந்தை கிடைக்காதுன்னு கைவிடப்பட்டவங்களுக்குலாம் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தை கிடச்சிருக்கு. திருமணம் ஆக போகிறவராக இருந்தாலும் சரி, அதே போல் திருமணமாக போகிற ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்றைக்கி 25 வயசு 22 வயசில் திருமணம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் 40 வயசில் லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி காலம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படிப்பட்ட யாராக நீங்கள் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகிற வரைக்கும் நம்ம வரக்கூடிய கால்ஸ் என்னென்னா, திருமணம் ஆகிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. திருமணம் ஆக போகுதுன்னு நிலைமை வந்தவன் அந்த திருமணத்துக்கான தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, எனக்கு பயமாக இருக்குது, என் மனைவி நான் சந்தோஷப்படுத்த முடியுமா, திருப்தியான தாம்பத்தியத்தை நான் கொடுக்க முடியுமா, உடல் தகுதி அதுக்கு இருக்கா, ஏன்னா அந்த கைப்பழக்கம், இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்த்து கைப்பழக்கம் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சது காரணமாக அவங்களுக்கு பயம் வருது. அப்புறம் தகுதியற்ற ஒரு சரியான உணவு